Here 12th standard applied math students higher order derivative second order derivative தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்க்கக்கூடிய தேர்ட் சம் பாருங்க. எப்போவுமே கொஸ்டின் அப்சர்வ் பண்ணும்போது பவர் எக்ஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது திரும்ப பவர் எக்ஸே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். y is equal to yes y is equal to 3 power 2x plus 2 power 3x இதுதான் கொடுத்துருக்க given question. ஸோ y dash அப்படின்னும்போது dy by dx மீன் பண்ணுறோம். which is equal to 3 times again நான் ஃபார்முலாவை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் power xே கிடைக்கும். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் power 3x அந்த மாதிரிலாம் வேல்யூ பண்ணும்போது again power 3x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது எக்ஸ் கூட யார் இருக்காங்களோ அவங்க அப்படியே வருவாங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 times பவர் 3xன்னு இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் பவர் 2x, அப்போ 2 times பவர் 2x ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, இங்கே பவர் 3x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது இங்கே ஒரு 3. ஓகே, ஸோ ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. ஸோ y dash equal to 3 2s are 6 பவர் 2xன்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே ஒரு 3 2s are 6, அகெயின் இங்கே ஒரு 3 2s are 6 இருக்குது. ஸோ 3 2s are 6 பவர் 3x அப்படிங்கிறது கிடைக்கும். கொஸ்டின் அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ கொஸ்டினில் எப்படி என்ன இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகே, ஜஸ்ட் இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அப்படியே வச்சிடலாம். லெட் இட் பி, நம்ம மார்க் கூட பண்ணிக்கலாம். இது ஈக்குவேஷன் 1ன்னு கூட நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் இவங்களை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். ஸோ y டேஷ் பண்ணும்போது y டபுள் டேஷ் ஆயிரும். 6 இஸ் யோர் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை வச்சுக்கிட்டு பவர் 2x பண்ணால் பவர் 2x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது 2. நீங்கள் அகெயின் 6 வச்சுட்டு பவர் 3x பண்ணிங்கன்னா பவர் 3x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இஸ் யோர் 3. குட். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். Again 6 2s are 12 power 2x plus 6 3s are 18 power 3xன்னு கிடைக்கும். Let it be equation number 2. ஸோ இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது சால்வ் பண்ணுறதுக்கு. இந்த மெத்தட் உங்களுக்கு கொஞ்சம் என்ன மாதிரி சம் இருந்தாலும் இந்த மெத்தடில் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். ப்ரூவ் தட்டில் இருக்கிற வேல்யூ என்னன்னு பாருங்கள். ப்ரூவ் தட் என்ன ப்ரூவ் பண்ணணுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. டி ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் மைனஸ் 5 times dy by dx plus 6y equal to 0. At last உங்களுக்கு வந்து ஆன்சர் 0ன்னு வரணும். ஸோ நான் உங்களோட LHS பார்த்து எடுத்துக்கிறேன். d square y is nothing but your y double dash 5 times y dash plus 6 times y-ன்னு இருக்குது, which is equal to 0ன்னு போடணும். y double dash is nothing but 12 power 2x plus 18 power 3x minus 5. y dash ஓட வேல்யூ செக் பண்ணுங்க. 6 power 2x plus 6 power 3x. 6 power 2x plus 6 power 3x and then 6 times y ஓட வேல்யூ செக் பண்ணிக்கோங்க. y is 3 power 2x plus 2 power 3x. 3 power 2x plus 2 power 3x. ஜஸ்ட் இதில் அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா we are done with the sum. So 12 power 2x plus 18 power 3x. 6 5s are 30 power 2x minus 30 power 3x. இந்த மைனஸ் சைன் விட்டுறாதீங்க, அதை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. plus 6 3s are 18 power 2x 12 power 3x. இதுதான் இருக்கிறது. ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் 12 power 2x and 18 will be 30. ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். and then இங்கே அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும் yes 18, this is 12, 18 plus 12 is 30 and 30 இங்கே இருக்குது. ஸோ எல்லாருமே கேன்சல் ஆயிடுவாங்க. your final answer will be 0. that is your RHS ends proved. ஸோ power 2x based எக்ஸ்பெனென்ஷியல் பேஸ்ட் ஃபங்க்ஷன் வரும்போது இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.